ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கணும். புரிஞ்சுதுங்களா? கேள்வி கேட்டோன்னா தான் அதுக்கான சரியான பதில் வரும். நீங்கள் இப்போ ஒரு குருவை கேள்வி கேட்குறீங்கன்னா தான் முதல்ல அந்த குரு யாருன்னே உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களோட சந்தேகங்களை அவர்னால் தீர்த்து வைக்க முடிஞ்சாதான் அவர் ஒரு பெர்ஃபெக்டான குரு. உங்களோட சந்தேகங்களை அவர்னால் தீர்த்து வைக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல அந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஜோதிடத்தில் பல நிலைப்பாடுகள் இருக்குது. ஜோதிடம் படிச்சுட்ருக்கீங்கள, அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் படிங்க, ஜோதிடர்களாக இருங்க, யார் வேணாலும் இது பதில் போடுங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் இன்னைக்குன்னே வச்சுக்கோங்க. ஒரே நாளில் பிறந்தவங்க எல்லாரும் ஒன்றா இறந்து போயிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எங்கேயாவது எப்பவாவது ஒரே நாளில் பிறந்தவங்க 2 பேர் இறந்து போயிருக்கலாம், அது நமக்கு தெரிய வந்திருக்கலாம். அது ஏதோ ஒன்று தான். ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒருத்தர் இன்னைக்கு இறந்து போகிற ஒருத்தரோட பிறந்த நாள் வேறையாக தான் இருக்கும். அவருக்கூடையே அந்த நாளில் பிறந்த யாருமே இறந்தும் போயிருக்க மாட்டாங்க.